வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, சமீபத்துல ரிலீஸ் ஆகி இளைஞர்கள் மத்தியில ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின வாழ 2 படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இதோட முதல் பாகமான வாழ ரொம்ப மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. இப்போ அதோட 2ஆம் பாகமா வெளிவந்திருக்கு. பொதுவா ஹிட் அடிச்ச படம் பார்ட் 2 எடுக்கும்போது அதே மேஜிக்கை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இயக்குனர் சமீன் இந்த தடவை அந்த சவாலை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. படம் பள்ளி பருவத்துல இருந்து ஆரம்பிக்குது. படத்தோட ஹீரோக்கள் சொல்ல போனா அங்க 4 இளைஞர்கள் இருக்காங்க. ஹசீர் மற்றும் ஆலன் 2 பேரும் தான் சின்ன வயசுலயே இருந்து பிரிக்க முடியாத நண்பர்களா இருக்காங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புரிதல், கிண்டல் எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸை கண்டிப்பா ஞாபகப்படுத்தும். ஆலனோட தங்கச்சியும் அவங்க ஸ்கூல்ல படிக்கிற அஜின் அப்படிங்கிற பையனும் 2 பேருமே காதலிக்கிறாங்க. இது தெரிஞ்சதுமே வழக்கமான அண்ணன் தங்கச்சி பாச போராட்டம், கோவம் அப்படின்னு நண்பர்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வருது. மோகன்லால் படத்துக்கு தியேட்டருக்கு போகும்போது அஜினுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்போ ஹசீரும் ஆலனும் சேர்ந்து அஜினுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. அங்கதான் ஹசீர், ஆலன், அஜின், அதுக்கப்புறம் விநாயக் அப்படின்னு 4 பேருமே ஒரு டீமா மாறுறாங்க. இவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் படத்தோட மையக்கருவா காட்டப்படுது. படத்தோட முதல் பதி ரொம்ப ஜாலியா இருக்கு. ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காம தான் இருக்கு. நம்ம ஊர் காஞ்சனா சீரீஸ் எப்படி திரும்ப திரும்ப பார்த்தாலும் சிரிப்பு வருமோ, அதே மாதிரி இந்த வாழ சீரீஸும் ஒரு தனி ட்ரெண்டிங்கா பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த 4 இளைஞர்களோட ஆட்டம், பாட்டம், லவ், லோக்கல் காமெடின்னு அருமையா இருக்கு. குறிப்பா ஸ்கூல் சீன்ஸ்னே சொல்லலாம். ஒரு டீச்சர் இருக்காங்க, எப்பவுமே மாணவர்களை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த டீச்சர் ஆலனோட தங்கச்சியும் கொஞ்சம் தப்பா பேசிடுறாங்க. பசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வாதியாரையே போட்டு அடிச்சிடுறாங்க. இதனால ஸ்கூல் நிர்வாகம் இவங்களுக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை என்ன ஆச்சு, இந்த துருதுருப்பான பசங்களோட கரியர் ஜெயிச்சுச்சா இல்லையா அப்படிங்கறதான் இன்டர்வல் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு வராங்க. படத்தோட 2ஆம் பாதி ஆரம்பிக்கும் போதுதான் கதை கொஞ்சம் சீரியஸா போகுது. இப்ப வரைக்கும் ஜாலியா சுத்திட்டு இருந்த பசங்க இப்ப வாழ்க்கையோட யதார்த்தத்தை சந்திக்கிறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, 2ஆம் பதில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஒரு ரன்னிங் கமெண்ட்ரியா கொடுத்திருக்காங்க. இது நமக்கு முதல் பாகத்தோட தாக்கத்தை கண்டிப்பா ஞாபகப்படுத்தும். படிக்க வேண்டிய வயசுல சரியா படிக்காம வாழ்க்கையை விளையாட்டை எடுத்துக்கிற இளைஞர் பிற்காலத்துல எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத ரொம்ப ஆழமாவும் அழுத்தமாவும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அதை ரொம்ப அட்வைஸா சொல்லாம எமோஷனல் காட்சிகளா வச்சிருக்காங்க. அஜு வர்க்கீஸ் சில காட்சிகளை வந்தாலுமே அவரோட நடிப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி அல்போன்ஸ் புத்திரன் வாத்தியார்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சீனும் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. கேரளா, கல்ஃப், யூகேன்னு ஒவ்வொரு லொகேஷனையும் அழகா கட்டியிருக்காங்க. அன்கிட் மேனோட மியூசிக் பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அந்தந்த தருணத்துக்கு ஏத்த மாதிரி பின்னணி இசையை அழகா கொடுத்திருக்காரு. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா 4 இளைஞர்களும் அப்படியே வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க முகத்துல இருக்கிற அந்த துருதுருப்பு நல்லா இருக்கு. முதல் பாதியில இருக்கிற யதார்த்தமான காமெடி முதல் பாகத்தோட ரெஃபரன்ஸை கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்தது. இயக்குனர் சவீன் இளைஞர்களோட நாடி துடிப்பை கரெக்டா பிடிச்சிருக்காரு. ஆனா படத்துல மைனஸ்ன்னு பார்த்தா 2ஆம் பாதியில சில இடங்கள் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அரண்மனை காஞ்சனா மாதிரி ஒரே பேட்டர்ன்ல போறனால ஒரு வேலை சிலருக்கு சலிப்பு தட்டலாம். ஆனா ஓவராலா பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் கண்டென்ட்டா தான் இருக்கு. ஆக மொத்தத்துல வாழ 2 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் சினிமா மட்டும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பல இளைஞர்களோட கண்ணாடினே சொல்லலாம். ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.